தலைப்பு பாத்தீங்கன்னா சமூக ஊடகம் நன்மையா தீமையா? சரியா? அந்த கான்செப்ட் தான் நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். சமூக ஊடகம் அப்படின்னா என்ன? நீங்க எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். சரியா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நமக்கு போன் கையில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், இன்னும் நிறைய விஷயங்கள், யூடியூப், இது எல்லாமே நம்முடைய சமூக ஊடகத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கிற, பேசிட்டு இருக்கிற, அது கூடவே கலந்துருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது சமூக ஊடகம். சரியா? இந்த ஊடகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. சில விஷயத்துல நமக்கு நன்மை தான். நிறைய அறிவியல் விஞ்ஞானத்துல நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல அதுவும் ஒரு வளர்ந்து நிற்கிற சூழ்நிலை. இன்னைக்கு அந்த எந்த ஒரு மொபைலை பார்த்தாலும் இந்த விஷயம் எல்லாம் இல்லாம, இந்த ஆப் எல்லாம் இல்லாம இருக்கவே முடியாது. சரியா? முதல் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் மட்டுமே இருந்தது. இன்னைக்கு அது எல்லாமே மாறி போய் எப்படி இருக்குதுன்னா அதோட கலந்து அது மாதிரியே இருக்கிற இன்ஸ்டாகிராம்ங்கிறோம், லிங்க்டின்ங்கிறோம், இது எல்லாமே எப்படின்னு சொன்னா நம்மளுடைய படிப்போட சார்ந்த ஒரு சில விஷயத்துல நமக்கு நன்மையா முடியும். ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு கெடுதலான ஒரு விஷயம், தீமை தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. சரி, இந்த ஊடகங்கள்ல எது நமக்கு தீமையா இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும்? நம்ம பார்க்கிற விஷயங்கள், கேட்கிற விஷயங்கள், நம்ம அதுல படிக்கிற விஷயங்கள், ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம போயெல்லாம் அந்த இடத்துல பார்க்க முடியாது. சரியா? எங்கேயோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அல்லது யாராவது ஒரு விஷயத்த அவங்க பேசுறாங்க, ஒரு நல்ல விஷயத்த பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அது போய் எல்லாம் பார்க்க முடியாது. நம்ம இருந்த இடத்துல இருந்தே அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் இல்லை ஏதாவது ஒரு அந்த விஷயம் நமக்கு அது போய் எல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு அப்போதைக்கு வராது. ஆனா கண்ணுக்கு முன்னாடியே அது காட்சியா நமக்கு ஒரு விஷயம் நடக்குது. நம்ம இப்ப இன்ஸ்டாகிராம்ங்கிறோம், அதுல எல்லா காலேஜோடது நமக்கு அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா கிடைக்கும். அந்த காலேஜ்ல என்ன நடக்குது, அந்த காலேஜ்ல என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க, படிப்போட சார்ந்து நான் சொல்றேன் உங்களுக்கான விஷயத்தை. ஃபேஸ்புக் சொல்றோம், அதுல இப்ப நம்மளே நம்ம காலேஜுக்குள்ள நிறைய எஸ்என்எஸ் ப்ரோக்ராம் எல்லாம் வைக்கிறது, நம்ம எதுல போடுறோம், அந்த லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே நம்ம அதை ஷேர் பண்றோம். நமக்கு தெரியுதா இல்லையா விஷயம்? நம்முடைய 10 இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே, ஓ இதெல்லாம் நேற்று நடக்குதா, இது போன வாரம் நடக்குதா, நாளைக்கு இது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு ஒரு நன்மையான விஷயமா இருக்கும். ஆனா அதே நம்ம எடுத்துக்கொள்ற விஷயத்துல தீமையும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு புத்தகம் படிக்கிறதுல நல்ல புத்தகமும் இருக்கும், கெடுதல் தரக்கூடிய புத்தகமும் இருக்கும். ஆனா எடுத்துக்கொள்ற விதம் தான் நமக்கு நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். அந்த தீமை அப்படின்னு சொன்னா எதை நம்ம சொல்லுவோம்? தீமை அப்படின்னு நம்ம சொல்றோம். சமூக ஊடகம் நமக்கு தீமை தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம எதையெல்லாம் சொல்லணும்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உங்களுடைய நீங்க பாக்குற விஷயத்துல அது இல்லாம இல்லை, நீங்க எப்பவுமே அதை பார்த்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான். அதுல தீமை தரக்கூடிய விஷயம் அது நம்ம பார்க்கவே கூடாதுன்னு நினைப்போம். சிலர்லாம் பார்த்தே கெட்டு போறாங்க. இதை பார்க்கறதுனாலே என்னது, அதுக்கு அடிமையாயிருக்கிறாங்க. அதை பார்த்தே ஆகணுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு மனசு போயிருக்கு. நாங்களும் ஒரு கிளாஸ்ல சொல்றோம், அந்த மொபைல் எடுக்காதீங்கன்னு சொல்றோம். ஏன் அதுக்கு அடிமையாருங்க? அதை எடுத்து பார்த்தே ஆகணும். அந்த மனசை வந்து அது அதே பாதிக்கிறது. சரியா? அது அதாவது ஒரு விஷயம் நமக்கு சமூக ஊடகம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அது எப்பவுமே அதுக்குள்ளேயே நம்ம மனசு போயிட்டே இருக்கக்கூடாது. சரியா? தேவையான விஷயத்த நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆனா மற்ற நேரத்துல அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம மனசுக்கு எதை விரும்புறோமோ அது அடுத்தடுத்து வேணும்னு நினைச்சிட்டே இருக்கும். சரியா? அதனாலதான் நீங்க எப்பவுமே அதை பார்த்துட்டு, சிலரெல்லாம் வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் இப்படி இப்படி நம்ம அதை உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க எங்க பசங்கன்றாங்க. மற்ற எந்த விஷயத்துக்குமே நம்ம மைண்ட் போகாது. உங்களை நான் தொடவே கூடாதுன்னு சொன்னேன், கையை கட்டி போட்டா மட்டும்தான் என்ன பண்ணுவீங்க? தொடாம இருக்க முடியும் இல்லையா? 1ஆம் கிளாஸ் பசங்க மாதிரி வாயில கத்திரை வச்சு பார்த்து பேசாம இருக்குன்னு சொன்னா பேசாம இருக்கும். சும்மா சொன்னா என்ன ஆயிடும்? பேசிக்கிட்டே இருக்கும். இப்படி வச்ச கை என்ன ஆயிடும்? இதெல்லாம் வழி எடுக்க ஆரம்பிச்சிடும். அர்த்தம் புரியுதா? அப்ப என்ன பண்ணுவோம்? அதுதான் நன்மை. அதே மாதிரி சமூக ஊடகத்துல நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் என்பது எல்லா விஷயத்தையுமே எங்க போனாலும் நம்ம உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நாட்டு நிலவரம், அரசியல் நிலவரம், வணிக நிலவரம், விளையாட்டு செய்திகள், இது எல்லாமே நமக்கு உடனுக்குடன் யாரும் கேட்கல டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்து விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படிப்போட சார்ந்த விஷயம், நம்ம புத்தகம் இல்லை நெட்ல சர்ச் பண்றோம் இல்லையா? அதெல்லாமே நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயமாக. ஒரு கிளாஸ் நமக்கு தெரியாது, அந்த கிளாஸ்ல யூடியூப்ல போட்டு பார்த்தா நமக்கு அந்த கிளாஸ் இருக்கிற மாதிரி விஷயம் வருதா? இந்த தலைப்பு சார் நமக்கு விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல இல்லை, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் தான். ஆனா அது எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் தான் என்னது, நமக்கு அது நல்ல விஷயமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம்.
கெடுதலாக இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்றது நம்மளை அடிமைப்படுத்துற ஒரு விஷயம். நேரத்துல அதை பார்க்கறதும் அதுலயே ஒரு விஷயமா நம்முடைய மைண்ட் போகிறதுனால தான் என்னது அதுக்கு நம்ம அடிமையாயிடும். சரியா? இப்ப நம்ம கண் கூட சமூகத்துல பாக்குற ஒரு விஷயம், இந்த சமூக ஊடகம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லார் கையிலும் மொபைலே இல்லாத யாரும் இருக்க முடியாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா 2 பேக்கெட்ல 2 மொபைல் கூட வச்சு உட்காந்துருக்காங்க. புரிஞ்சுதா? அவங்களுக்கு உயிர் நாடி என்னது. ஏதோ நேற்று நான் ஒரு ஜோக்கா ஒரு விஷயத்த பார்த்தேன். அந்த அம்மா கேட்குது, யார் இல்லாம உங்களால இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க அப்பா அம்மா எனக்கு உயிர் நாடி, எங்க அக்கா தங்கச்சி உயிர் நாடின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது எனக்கு வந்த மனைவி எனக்கு அவளை வச்சு பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம சொல்ற விஷயம், மொபைல் இல்லாம என்னால இருக்க முடியாது. எத்தனை வயசு? ஒரு 50 வயசு இருக்கிறாங்க. அப்ப அவங்களே அந்த அளவுக்கு அது அடிமையா இருக்கிற தருணத்துல நம்மளே ஏமாற்றோம். இன்னைக்கு நமக்கு அது ஒரு படிப்போட கலந்த ஒரு விஷயம், நம்மளோடவே அது வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அது எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் சில விஷயத்துக்கு மட்டும்தான். எப்பவுமே அதை வச்சுட்டே கூடாது. கண் கூட நம்ம சமூகத்துல பாக்குறோம், நிறைய குழந்தைங்க கையில மொபைல கொடுத்துட்டே இருக்கும். அது எதையோ நம்ம பார்த்துட்டே இருக்கு. சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா அது இருந்தாலும் சாப்பிடும், மொபைல் கொடுத்தாலும் சில குழந்தைங்க சாப்பிடும். சில நம்மளுடைய தேவைக்காக நம்ம கையில மொபைல கொடுத்துட்டு என்ன பண்றோம்? நம்ம வேலைக்கு பார்க்கணும். சரியா? கெடுதலான விஷயம் என்னதுன்னா நம்மளே திணிக்கும். இதை வச்சு பார்த்துட்டு வேலையை இதெல்லாம் நம்ம சமூகத்துல சில கெடுதலையும் பார்க்கிறோம், சில நல்ல விஷயத்தையும் பார்க்கிறோம். நல்லது என்பது நம்ம எடுத்துக்கொள்ற விதத்துல தான் இருக்கு. அதே கெடுதல்ங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்குது. ஆனா அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோம்? சரி போதை வேற வழியில அதை புதுதான் ஆகும், இதை செஞ்சுதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? அதை திணிக்கிறோம். அப்ப நன்மையா தீமையானா எடுத்துக்கொள்ற விதத்துல நன்மை ஒரு சில இடத்துல, அதே தீமை என்பது என்னது நம்ம பார்க்கக்கூடாது. சரியா? அது நிறைய கெட்ட விஷயங்களும் வந்துட்டே இருக்குது. ஆனா நம்ம அதுக்குள்ள நம்ம அடிமையாக கூடாது. இது பார்த்தா நமக்கே தெரியுது, தவறும் தெரியுது, அதுக்கே நம்ம அடிமையாகணும். நம்மள அதை செஞ்சு பார்க்கணும்னு ஒரு தூண்டுதல். சரியா? இது பண்ணாதான் என்ன? சிலருக்கெல்லாம் சொன்னா அவங்க ஒன்றும் தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல நீ தப்பு பண்றேன்னு நம்ம சொல்லதான் அவங்களுக்கு என்ன தோணும்? இதை பண்ணிதான் பார்க்கலாமே, சொல்லதான் ஒரு தெரித்தனம் வரும். அப்ப இவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்களா? நம்ம அப்படியே இருந்து போலாமே, ஏன் நான் நல்லாவே ப்ரூவ் பண்ணணும், நான் அப்படியே இருந்து போலாமே. பாதி விஷயத்துக்கு அடுத்தவர்களுடைய தூண்டுதல் தான். அதாவது எந்த விஷயமே நம்ம எடுத்துக்கொள்வது நல்லதாக இருந்தால் அந்த விஷயம் நமக்கு நல்லது. அது தப்புன்னு தெரிஞ்சு அது நம்ம கண் கூட பார்த்துட்டே இருக்கணும்னு சொன்னா அது நமக்கு தப்பாது. 10 டைம் பார்க்கறப்ப 11ஆவது டைம் நமக்கு என்ன யோசிக்க தோணும்? செஞ்சுதான் பார்த்துக்கலாமே, தூண்டுதல் தான். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நன்மையா எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அது நன்மை தரக்கூடிய சமூக ஊடகம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வளர்ந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை. அதுல நன்மை தான் நம்ம எடுத்துக்கொள்ற விதம், தீமைன்னு சொன்னா அது அதுவும் நம்ம எடுத்துக்கொள்ற விதம் தான். ஆனா பாதி விஷயம் நன்மையும் இருக்குது, பாதி விஷயம் அதுல தீமை